எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு கருணக்கிழங்கு ரோஸ்ட்டும் பாலக்கீரை தொக்கு பண்ணி ரைஸ் தாங்க கட்ட போறேன். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன். கியூப்ஸா கட் பண்ண கருணக்கிழங்க எண்ணெயிலேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ நல்லா இதுலயே ஒரு ஆஃப் குக் ஆயிடும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயத்தூள், உப்பு இதையெல்லாம் நல்லா கோட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கருணக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுங்க. கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சீரகம், வெங்காயம் சாஃப்ட் ஆகிறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு சாஃப்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அப்புறம் தூளாக நறுக்குன பாலக்கீரையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இது கொஞ்சமாக சப்பாத்திக்காக தனியாக எடுத்துக்கிறேங்க. வடித்த சாதத்தை கொட்டி கிளறி நெய் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, ரைஸ் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். நான் ஸ்வீட் பொட்டேட்டோவும் அச்சு முறுக்கு வச்சுருக்கேங்க ஸ்நாக்ஸ்க்கு. நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.